2018 வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் காரணமாக வந்து ஒரு பெண் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க 2 குழந்தைகளையும் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான தீர்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. 7 ஆண்டுகள் அந்த பெண்ணு சிறையில் இருந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்த தீர்ப்போட இது என்ன மேடம், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது நல்லதொரு தீர்ப்பு தாங்க சார். இது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கும். அதாவது இந்த பெண் வந்து தன்னுடைய 2 குழந்தைகளை வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விரும்பிய ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் அந்த மேலோட ஓடி போகலான்னு அப்படின்ற ஐடியாவோட போயிருக்காங்க. ஸோ இவங்க அந்த 2 குழந்தைகளை கொன்னுட்டாங்க அப்படின்றதுக்காக ஆயுள் தண்டனை மட்டும் இல்லாமல் சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்கிறது வந்து நல்லதொரு தீர்ப்பு தான். ஓகே, இது எந்தெந்த செக்ஷனில்? அதாவதுங்க சார் 120B ஐபிசின்னு சொல்லுவாங்க, கூட்டு சதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க இல்லை எந்த ஒரு செயலும் செய்கிறாங்கன்னா கூட்டு சேர்ந்து செய்கிறது. இந்த லேடி மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி கடைக்காரன்னு சொல்கிறாங்களா, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரில் இருக்க அந்த ஆண் நபரும் சேர்ந்து தான் வந்து இந்த குழந்தைகளை வந்து கொலை செய்யறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது கூட்டு சதின்னு சொல்லுவாங்க. 120B ஐபிசி, அதுக்கப்புறம் 302 ஐபிசி, அதாவது கொலை செய்தது. இதுக்காக வந்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனையில் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த பிரிசன்ல ஜெயிலில் போயிட்ட பிறகு ஒரு கவர்மெண்ட் வந்து ஜிஓஸ் போடுவாங்க, அதாவது அரசாணைகள் போடுவாங்க. அந்த அரசாணையில் ஒரு சில செக்ஷன்ஸை குறிப்பிட்டு இந்த செக்ஷனில் இந்த வயசில் இருக்கிறவங்க ஒரு 10 வருஷம் முடிச்சுட்டாங்களா, இந்த 10 வருஷம் முடிச்சுட்டாங்க, நன்னடத்தையோட உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரீமச்சூர் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்விடுதலைக்கு தகுதியானாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட நன்னடத்தை அடிப்படையில் அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் என்னென்ன எலிஜிபிள் செக்ஷன்ஸில் இருக்கோ அந்த க்ரைட்டீரியாவில் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. அதே மாதிரி 14 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நன்னடத்தையாக சிறையில் இருந்தாங்க, எந்த ஒரு அஃபென்ஸும் சிறையிலையும் பண்ணல, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ரிஃபார்ம் ஆயிருக்காங்க, அதாவது திருந்திருக்காங்க அப்படின்னு அந்த போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு குழு வந்து அதை கண்காணிப்பாங்க. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து முன்விடுதலையில் அவங்கள வெளியில் விட்டுருவாங்க. பட் இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறவங்க இந்த முன்விடுதலை இந்த மாதிரியான கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டியில் அவங்க வரமாட்டாங்க. சாகும் வரை அவங்க வந்து ஆயுள் தண்டனை அனுபவித்து பிரிசன்லேயே தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக தான் இருக்குது. அதான் இதுக்காக தூக்கிலெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு கிரவுண்டும் இருக்கா? தூக்கில் போடுறது கிரவுண்டு? அதாவது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து தூக்கு தண்டனைகள் கொடுக்குறாங்க. பட் தூக்கு தண்டனை கொடுக்கும்போது ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெஃபர் ட்ரையல்னு. லோயர் கோர்ட்டில் கொடுத்த தண்டனையை வந்து அந்த ரெஃபர் ட்ரையலில் அவங்கள ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸை சொல்லி வந்து அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவாங்க. இது வந்து தீர்ப்பு கொடுக்கறது வந்து ஜட்ஜஸோட டிஸ்கிரிப்ஷன் தான். அதாவது அந்த கேஸோட ஆழத்தை பொறுத்து அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பிறகு ஜட்ஜஸ் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஆயுள் தண்டனையோ இல்லை சாகும் வரை ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுப்பாங்க. இல்லை, இப்போ இவங்க 2 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பர்சன் வந்து இந்த சுந்தரம்ன்ற பர்சன் வந்து அந்த பொண்ணை வந்து சீட் பண்ணதாகவோ அந்த குழந்தைங்களுக்கு கொலை செய்ய உடந்தையாக இருந்ததாகவோ வேறு ஏதாவது செக்ஷன் அவங்க மேலே போடப்பட்டிருக்கா சுந்தரத்து மேலே? இல்லை ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்த்து ஒரே இதாக கொடுத்துருக்காங்களே ஜட்ஜ்மெண்ட்டு, அதை தான் கேட்குறேன். அதாவது அந்த 2 குழந்தைகளும் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னும் போது 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கூட்டு சதியை செஞ்சுருக்காங்க. அப்போ இவருடைய தூண்டுதலும் இருக்கிறதுனால தான் அந்த பெண் வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னும் போது இவரோட ரோலும் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பேருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, இப்போது இன்றைக்கி வந்து நீதிபதி தீர்ப்பு அளித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உட்காந்து எழுதிருக்கு, அதை பார்த்துருக்கீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதாவது எப்படின்னா வழக்கறிஞராக ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அப்படின்னா உனக்கு தேவையில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போய் அவரை திருமணம் பண்ணிக்கிறதோ இல்லை நீங்கள் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த குழந்தைய கொல்றது வந்து மிகவும் ஒரு கொடூரமான செயல், அதை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அப்படிங்கிற போது இது வந்து ஒரு நல்லதொரு தண்டனை, அவங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இதுக்கு அப்பீல் ஏதாவது உண்டுங்களா? அப்பீல் இருக்குங்க சார். அதாவது எப்போவுமே வந்துட்டு லோயர் கோர்ட்ஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, லோயர் கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சில செக்ஷன்ஸை விட்டுருப்பாங்க. இந்த செக்ஷனில் வந்து இவங்களுக்கு தண்டனை இல்லை அப்படின்னு அவங்க விட்டுட்டு மற்ற செக்ஷனுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்டேட், அதாவது போலீஸ் தரப்பில் அரசு தரப்பில் வந்து மேல்முறையீடு போகலாம். அப்படி இல்லை இவங்க வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த தண்டனையை வந்து குறைக்கணும், இல்லை இந்த தண்டனையிலேருந்து நான் விடுபடணும் அப்படின்னும் போது ஹைகோர்ட்டுக்கு இவங்க அப்பீல் வர்றதுக்கான இவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அதாவது அக்யூஸ்டுக்கு.
இல்லை இப்போ சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களோ அல்லது பொருளாதார ரீதியில் எதுவுமே வசதி இல்லாத போது அப்போ வந்து என்ன சொல்லுது கோர்ட்டு, அப்போ எப்படி நம்ம அப்பீல் போக முடியும்? அதாவதுங்க சார், இப்போ எந்த ஒரு நபருக்கோ இல்லை வந்து ஒரு அக்யூஸ்டுக்கோ எந்த ஒரு ஹெல்ப் வேணுனாலும் லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீகல் எய்டில் நம்ம ஒரு லெட்டர் கொடுத்தோம், அதாவது எனக்கு வசதி இல்லை, எனக்கு வந்து வக்கீல் வைக்க வசதி இல்லை அப்படின்னும் போது அந்த லீகல் எய்ட் கமிட்டிக்கு லெட்டர் கொடுத்தோன்னா அவங்க லீகல் எய்டில் வந்து அவங்க அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி கேசஸை நடத்தலாம். இப்போ இவங்க ப்ரிசனில் இருக்கும்போது ப்ரிசனில் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஒரு லெட்டர் கொடுக்கலாம், அதாவது நான் அப்பீல் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வசதி இல்லை, அப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட் வச்சு கொடுங்க அப்படின்னும் போது அவங்க லீகல் எய்ட்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி லீகல் எய்ட் கவுன்சில்ஸ்னு சொல்லிட்டு லீகல் எய்ட் அட்வொகேட்ஸ்னு ப்ரிசனுக்கு பார்க்குறவங்களே இருப்பாங்க, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக வந்து அவங்களோட வழக்கை பார்த்துக்கலாம், ஹைகோர்ட்டில் அப்பீல் பார்த்துக்கலாம். ஓகே, ஃப்ரீயாகவே இலவசமாகவே பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை இப்போது இவங்க மேற்கொண்டு இவங்க நன்னடத்தையில் வந்து சரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிரவுண்ட்லேயும் மேல்முறையீடு போக முடியுமா? அவங்களுக்கு விடுதலை பண்ணால், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நீதிபதி தீர்ப்பு வந்து, இதுக்கான என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அதாவது அவங்க சொன்னதுதான் இறுதி தீர்ப்பா? அதாவது எப்பவுமே வந்து நன்னடத்தை அடிப்படையில் வந்து என்னோட குற்றத்தை குறைச்சு கொடுங்க, இல்லை வந்து என்னை வந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலில் கேட்க முடியாது. அதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா அந்த தண்டனைக்கு எடுத்துட்டு நம்ம அந்த தண்டனைக்கு அகெயின்ஸ்டாக வந்து கோர்ட்டில் அப்பீல் போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கா, அப்போ நான் இந்த குற்றத்தை செய்யலை, இல்லை இந்த குற்றத்தை வந்து செய்யாததுக்கு ஏதாவது ஒரு ஹோல் இருக்கா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத நிரூபிச்சா மட்டுமே தான் வந்து தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறது, இல்லை அவங்க வந்து அக்யூட்டல் அதாவது விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நான் வந்து 7 வருஷமாக உள்ளே இருந்தேன் ஜெயிலில், அதனால் வந்து நான் நன்னடத்தையாக இருக்கிறேன், அதனால என்னோட கேஸில் இப்போ நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுத்தீங்க, அதுலேருந்து என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது முன்ன சொன்ன மாதிரி தான், இப்போ தண்டனை ஆகி ஒரு 10 வருஷம் 14 வருஷம் உள்ளே இருந்தாங்கன்னா வெறும் ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நன்னடத்தை அடிப்படையில் இருக்கிறேன், என்னை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட்டில் கேஸுக்கு வரலாமே தவிர்த்து இதில் வந்து நன்னடத்தையை பேஸ் பண்ணிலாம் அப்பீலில் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இவர் வந்து ஒரு தனியார் வங்கி ஊழியராக இருந்திருக்காரு. அவரோட கணவர் அபிராமியோட கணவர் வந்து விஜயன்றவர் காதல் திருமணம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. காதல் திருமணம் செஞ்சு இப்படியான ஒரு நிகழ்வு வந்து இவ்வளோ பெரிய பரிதாபமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காதல் திருமணம் இல்லை, சாதாரணமாக திருமணம் செஞ்சுருந்தாலுமே வந்து ஒருத்தருக்கு 2 தரப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கல அப்படின்னா ஃபேமிலி கோர்ட்டை அணுகி வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை பிடிக்கலன்னா பிரிஞ்சு போய் தனியாக வாழலாமே தவிர்த்து இந்த குழந்தைகளை கொன்னுட்டு தான் போய் ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை இந்த மாதிரி கேசஸ்லாம் ஜென்ரலாக வருதா கோர்ட்டுக்கு? எவ்வளோ கேஸ் வரும்? அடிக்கடி பார்க்க முடியுது இந்த மாதிரி கேசஸ்லாம்? அதாவது இந்த மாதிரியான கேசஸ் வருது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பேரும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறதுன்னா ஹஸ்பண்டை வந்து அவங்களோட அந்த அஃபரில் இருக்க பர்சனை வச்சு ஹஸ்பண்டை கொல்றது, இந்த மாதிரியான கேசஸ் வருது. இல்லை ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இல்லீகல் ஒரு கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் கோவப்பட்டு அந்த தன்னோட ஒய்ஃப் கூட யார் இருக்கிறாங்களோ அந்த பர்சனை வந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான கேசஸ்லாம் நிறைய வருது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கொலை வழக்குகளில் இப்போ 100 கொலை வழக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 20% ஆகுது இந்த கொலைகள் எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரில் வர கோவத்தினால இல்லை அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்னால வந்த பிரச்சனைகளால் தான் வந்து கொலைகள் அட்லீஸ்ட் 20% ஆகுது நடக்குது. இப்போ இதனால் இப்போ இந்த மாதிரி நியூஸ் வரதுனால சொசைட்டிக்கு எதிர்கால ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ பாதிப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருதுன்னா கூட ஃபேமிலி வருவாங்க, இப்போ இவங்களுக்கு யாரும் வராட்டியும் மற்ற பேர் ஃபேமிலி வருவாங்க, ஹஸ்பண்ட் வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்களோட மன உளைச்சலை நீங்கள் நேராக பார்த்துருப்பீங்கல்ல, அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணி இருக்குது, உங்களோட கருத்தா? ஏன்னா இது ஒரு ஜென்ரலாக அவர் பார்க்கும்போது வந்து உங்க பெரிய அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொலையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தகாத ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு எப்படி தோணும்? எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலாக பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது எந்த ஒரு விஷயமே வந்து இப்போ நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா இப்போது ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கோவத்தில் குடி போதையில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவான், அடிச்சிருவான். இவரும் என்ன பண்ணுவாங்க, கோவத்தில் அடிப்பாங்க. அப்போ அடிக்கும்போது வந்து அவங்க கொலை பண்ணணுன்ற அப்படிங்கிற இன்டென்ஷனோடு அடிக்க மாட்டாங்க. அப்போ அடிக்கும்போது அந்த நபர் செத்துருவார். அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஜெயிலில் ஆயுள் தண்டனை இந்த மாதிரி கிடைக்கும். இது ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது எல்லாமே அந்த ஒரு நிமிஷம் அந்த நிதானித்து யோசித்து இதனால் என்ன பின்விளைவு அப்படின்னு யோசிச்சா வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறது. நிதானிச்சு செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. அதான் இப்போது நீங்கள் விவாகரத்து அதை பற்றி சொன்னனால நான் கேட்குறேன். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, வாழ பிடிக்கலன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு டிவோர்ஸ் தரதில்லை.
அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு பேச வச்சு அது அதுக்கான டியூரேஷன் இருக்குல்ல, நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்களா அதை பற்றி? அதாவது இப்போ வந்து ஒரு கணவன் வந்து என் மனைவியோட எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது என் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கலாம். மனைவி வந்து கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டில் இருப்பாங்க, ஒரு 1 இயராக இருக்கிறாங்கன்னா மனைவியிடம் வந்து நான் என்னுடைய மனைவியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து கோர்ட்டை அணுகலாம். இப்போ ஒரு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா எடுத்தவொன்னே டைவர்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து 2 பேர் தரப்புலையும் விசாரிப்பாங்க. அவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒய்ஃபுமே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2 பேருமே மியூச்சுவலாக போயிட்டு நாங்கள் ஒத்து பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அது உடனே முடிஞ்சிடும். சம் கேசஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்ஸ் கேசஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒய்ஃபோட வாழணும்னு விருப்பம் இருக்கும், குழந்தைகளோடு இருக்கணும்னு விருப்பம் இருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த டியூரேஷன் வந்து லேட்டாக தான் ஆகும். பிகாஸ் அது வந்து ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால டியூரேஷன் லேட்டாக தான் ஆகும். ஒன்ஸ் 2 பேரும் டிவோர்ஸ் எனக்கு ஒத்து வரல, உன்னோட கேரக்டர் சரியில்லை என்னோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னும் போது மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து ஷார்ட் டியூரேஷன்லேயே வந்து அது முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா திருமணமானவங்க பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி கொலையில் ஈடுபடுறது அப்படின்றது ஒரு ரொம்ப தப்பான விஷயம் தான். தான். ஓகே மேடம், நன்றி மேடம்.